மக்களுக்கு பயந்த போல் இருக்கிறார். ஆகையால் துன்மார்க்க நியாயத்திற்கான பாடுகள் நீதிமன்றம் நிலைநிற்பதில்லை. கர்த்தரின் மனம் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கோ வழியை ஒழியும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலொமோனின் நீதிமொழிகள். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், விஞ்ஞானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவார். ஞானி நல்லோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவைகள் உரைத்த புதைப்பொருட்களையும் அறிந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் வசத்தை பண்ணுகிறார்கள். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் கழுத்துக்கு அலங்காரமான முடியும், உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும். என் மகனே, பாவிகளுக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களுடைய ரத்தம் சிந்தும்படி பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களுடைய ரத்தத்தை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒழித்திருப்போம். பாதாளம் அவர்களை விழுங்குவது போல நாம் அவர்களை முழுமையும் விழுங்குவோம். எங்களுடைய வாரம் எல்லோருக்கும் குழியில் இறங்குகிறவர்களை விழுங்கப்படுவது போல நாம் அவர்களை முழுமையும் விழுங்குவோம். கொள்ளை பொருட்களினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். விலை உயர்ந்த சகல பொருட்களையும் கண்டடைவோம். எங்களுடைய வாரம் எல்லோருக்கும் ஒரே பணி இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்கள். அகிலின் மகனே, உன் காலை அவர்கள் காதிற்கு விலகுவாயாக. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ரத்தம் சிந்த தீவு இருக்கிறது. எவ்வகையான பட்சியானாலும் சரி, அவைகள் தங்களுக்கு முன்பாக வரையை விரிப்பது விருதா. இவர்களோ தங்கள் இருதயத்திற்கே ரத்தத்திற்கே பதிவிருந்து தங்கள் பிராணனுக்கே ஒளிவைத்திருக்கிறார்கள். பொருளசையுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே. இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும். விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பு கத்திகள் விசுவாசத்தின் போராட்டத்தை போராடே. நித்திய ஜீவனை பெற்றிகொள். ஒன்னும் ஆளே பண்ணது. ஆலோசனை நடவாமலும் பாவிகளோட வழியில்லாமலும் பரியாசக்கார உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானம் செய்கிற மனுஷன் பாக்கியவான். அவள் நீர்க்கால்களில் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கல்வியை தந்து இழிவுள்ள மரத்தை போல் இருப்பான். துன்மார்களோ செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்களோ காசு பரவான். அப்படி இல்லாமல் காசு பரவடிக்கும் பதவி போல் இருப்பான். கருப்புள்ள அறிவாளனுடைய ஒருவர் காட்டிருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேததூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதுக்கு காலம் வந்தது.
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று ராத்திரி ஜெபித்து முடிக்க போகும்போது ஆண்டவர் ஒரு அறிவாளை காட்டினார். கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன காட்டினாரு? ஒரு அறிவாளை காட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிவாள் என்பது நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிறது. ஒரு முடிவு இல்லாவிட்டால் ஒரு நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் தரிசனத்திலே ஒரு அறுவடையை பார்க்கிறார். இதை பார்க்கிறார், அறுவடையை பார்க்கிறார். கீழே இன்னொரு அறுவடை சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு அறுவடைகள். அவன் தரிசனத்தில் பார்க்கும்போது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர். அல்லேலூயா. மனுஷகுமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. மனுஷனாய் பூமியில வந்தவர். அவருக்கு ஒப்பான ஒருவர் மேகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறதை கண்டேன். அல்லேலூயா. அவர் எப்படி உட்கார்ந்து இருக்கிறாரா? நமது சிரசின் மேல் ஒரு கிரீடத்தையும் நமது கையிலே கருப்புள்ள என்னது? நல்ல கூர்மையான அடுத்த அறுக்கக்கூடியது சொல்லுவாங்க. கத்தி உடிச்ச பழத்தை 9 விட்டு உடிச்ச பழத்தை. ஆனால் இங்கே அவருடைய கையிலே கூர்மையான கருப்புள்ள அறிவாளை பிடித்திருக்கிறார். அல்லேலூயா. வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் உதிர்ந்தது. பின்னது உதிர்ந்ததுன்னா நல்லா விளைச்சிருச்சு, இனி அதை அறுத்து விடலாம். அல்லேலூயா. நெல் பயிரை பார்த்தீங்கன்னா அது நிமிர்ந்து இருக்கும். நல்லா இருக்கும்போது பச்சையா இருக்கும், நிமிர்ந்து இருக்கும். அதனுடைய தாள், அதனுடைய வெளிப்புறம் கொஞ்சம் மஞ்சள் ஆகி முற்றின பிற்பாடு அது அப்படி கொஞ்சம் சாயும். கதிர் முதல்ல சாயும். அதுக்கப்புறம் அப்பவும் அதுக்காட்டா அது என்ன செய்யும்? முழுவதுமா அப்படியே சாயும். அல்லேலூயா. இங்கே மேகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிற மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரோடு ஒரு தூதன் சொல்லுகிறார், பூமியின் பயிர் உதிர்ந்தது. ஒரு கையில் என்ன இருக்குது? கையில் என்ன இருக்குது? என்ன அப்படிங்களா? கையில் என்ன இருக்குது? ஏற்கனவே கருப்புல அறிவாளை வச்சுதான் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியின் விளைவு முதிர்ந்தது, பூமியின் பயிர் முதிர்ந்தது, நீர் அறுத்து விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறுக்க சொல்கிறார். அவர் கையை நின்று ஒரே அறுப்பா இருக்கிறார். என்ன ஆகுது? 15ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாளை நீக்கி அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தம் என்று சொன்னார். லேசா சொல்லல. பூமியின் பயிர் முதிர்ந்தது, உமது அறிவாளை நீக்கி அறுத்து விடும். அதை கேட்டு அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமி என்னது அறுப்புண்டது? பூமியின் விளைவு. அல்லேலூயா. அல்லேலூயா. பூமியை நமக்கென்று விதைத்திருக்கிறார் ஆண்டவர். நல்ல பயிர் முதிர்ந்த பிற்பாடு விளைந்ததை கர்த்தர் சேர்க்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு முடிவு, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது.
இப்போ தேவ பிள்ளைகள் பட்ட பாடுகளுக்கும் அனுபவித்த கஷ்டங்களுக்கும் அப்படி விசுவாச ஓட்டத்திற்கு ஒரு முடிவை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டவர் அறுக்கிறார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் அறுக்கிறார். பூமியின் விளைவு, பூமியை தனக்கென்று விதைத்திருக்கிறார். மார்க்கு 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த விதைக்கிற தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதால். மத்தேயுவிலும் 24ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அதுக்கு முன்னாலேயே சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விதையை கர்த்தர் சேர்க்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தமக்கென்று விதைத்த விதையை கர்த்தர் சேர்க்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 36ஆம் வசனம் முதல் வாசிங்க. அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து நிலத்தின் களைகளை பற்றிய உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நிலத்தின் உவமையை பற்றியதான களைகளை பற்றிய உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். நல்ல விதையை விதைக்கிறவர் யாரு? மனுஷகுமாரன். மனுஷகுமாரன். அங்க நம்ம என்ன பார்த்தோம்? மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் ஒருவர் மேகத்தின் மேல் உட்கார்ந்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனமா கவனிங்க. எங்கேயாவது சிந்திச்சுட்டு எங்கேயாவது பண்ணிட்டு கேட்கக்கூடாது. இங்க இருக்கணும். வீட்டுக்காரங்களாம் மறந்துடுங்க. மேகத்தின் மேல் எப்படிப்பட்டவர் உட்கார்ந்திருந்தார்? மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரன் என்ன செய்யறாரா? நல்ல விதையை விதைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ விதைக்கிறவர் ஒரு நாளிலே சேர்ப்பார். விதைக்கிறவன் ஒரு நாளிலே அறுப்பான். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். இல்லை கவனிங்க, நான் வசனத்தை தான் பேசுறேன். சிலர் போன கதை வந்த கதை எல்லாம் பேசுவாங்க. நிறைய பேர் சொந்த ஆலோசனை அபிப்பிராயம் பேசுறாங்க. வசனத்தை பேசினாலும் உங்களுக்கு மயக்கம் வருது. என்ன செய்யுது? மயக்கம் வருது. கவனமா கவனிங்க. பிசாசு எடுத்து போடுறான் வசனத்தை உள்ளில் இராதபடி. இப்போது இங்கே சொல்லப்படுறது, அவர்தான் சொல்றாரு, நல்ல விதையை விதைக்கிறவர் யாரு? மனுஷகுமாரன். அந்த கருத்தை உள்ளத்துல பறிச்சு வச்சு, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க அடுத்து என்ன சொல்லப்படுது? நிலம் உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். கலைகள் கொல்லாமனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. களை விதைக்கிறது யாரு? பிசாசு. நல்ல விதை விதைக்கிறவர் யாரு? மனுஷகுமாரன். எங்க விதைக்கிறாரு? நிலம் உலகம். நல்ல தெளிவா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க சீஷர்களுக்கு. நிலம் உலகம். நல்ல விதை விதைக்கிறவர் மனுஷகுமாரன். நல்ல விதை யாரு? ராஜ்யத்தின் புத்திரர். ஆனா களை விதைக்கிறவன் யாரு? பிசாசு. அல்லேலூயா, அல்லேலூயா. தெளிவாய் சொல்ற. எல்லாம் கவனிங்க, கேட்டா சொல்லணும். நல்ல விதை விதைக்கிறவர் யாரு? மனுஷகுமாரன். நல்ல விதை எது? ராஜ்யத்தின் புத்திரர். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகக்கூடிய புத்திரர். அல்லேலூயா, அல்லேலூயா. நிலம் எது? உலகம். பள்ளிக்கூடத்துல ஒரே ஒரு டீச்சர் எல்லாருக்கும் தான் சொல்றாங்க. சில பிள்ளைங்க ஃபெயில் ஆயிடுது, சில பிள்ளைங்க 80
மார்க் 90 மார்க் வாங்க. அல்லேலூயா. ஒரே டீச்சர் ஒரே பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்க. நீங்களாம் ரொம்ப உத்தியோகமா அது இது ரொம்ப பிஸியா இருக்கு, உங்களுக்கு இடைநாள் வர முடியாது. ஆமா, இடைநாள் கை வலிக்கும், கால் வலிக்கும், இடுப்பு வலிக்கும், குத்து வலிக்கும். ஞாயிற்றுக்கிழமை வரும்போதாவது கவனிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிலம் என்று சொன்னாலே உலகம். உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நம்முடைய இயேசு. அல்லேலூயா. நானே ஒளி என்று சொன்னார். உலகத்துல ஒரு மனுஷனும் சொல்லல, ஒரு மனுஷனும் சொல்ல முடியல. இயேசு சொன்னார், நானே ஒளி, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அல்லேலூயா. கண்ணை பற்றி சொன்னார், நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ தண்ணீர், நானே திராட்சை செடி. இன்னும் எத்தனையோ காரியங்களை ஓமப்படுத்தி சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க சொல்றாரு, நான் தான் நல்ல விதை விதைக்க வந்தேன். இந்த உலகத்துல நல்ல விதையை விதைக்க வந்தேன். ஆனா எனக்கு விரோதமா ஒருத்தர் என்ன செய்யறான்? கிரியை செய்கிறான். பிசாசு கிரியை செய்கிறான். அவங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே நல்ல விதையைத்தான விதைச்சீங்க. 23ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் பைபிளை எடுத்து பாருங்க. வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும். எல்லாரும் இப்படி சொல்லுவாங்க, 30, 60 குறைஞ்சது கூட்டி சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் பெருசதான் முதல்ல சொல்றாரு. அல்லேலூயா. வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவன். சிலர் கேட்பாங்க, மறந்துடுவாங்க. வீட்டுக்கு போனோம்னா சொந்த கவலை, சொந்த பிரச்சனை, அது என்ன செய்யுது? இதை நெருக்கிடு. முள்ளு நெருக்குது. என் பாடே பெரிய பாடா திண்டாட்டமா வசனத்தை எங்க சிந்திக்கிறது. அதான் கேட்கிறான், உணர்கிறது இல்லை. போய் ஆட்பாடு வேறமா மேய், ஆனா சாயங்காலம் போய் என்ன செய்யும்? அசை போடும். சாயங்காலம் போயிட்டு இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ணாரு? குடும்ப ஜபம் நடக்குதா? இல்ல. யோகன் இஷ்டம் இல்ல. உங்களை எப்படி ராஜ்யத்துக்கு கொண்டு வருது? அல்லேலூயா. தலை தான் மேற்க வச்சு நிற்குது. பயிரை காட்டிலும் தலை நல்லா வளரும். நம்ம வளர்க்குற செடியை காட்டிலும் தலை தானா வளரும், செழிப்பா வளரும். உரத்தெல்லாம் அது முடிச்சு இருக்கிறோம். நீங்க அப்படிதான் இருக்கு. இந்த பயிர் எல்லாம் சொல்லியா இருக்கு. வெளியே இருக்கிறவங்க நல்ல உற்சாகமாக. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ராஜ்யத்தின் புத்திரர்கள் காட்டிலும் பொல்லாமையுடைய புத்திரர்கள் ரொம்ப ஞானம் உள்ளவங்களா இருக்காங்க, விவரம் உள்ளவங்களா இருக்காங்க. அல்லேலூயா. இதை பார்த்தா கை வலிக்குது, கால் வலிக்குது, டெய்லி இதே தான் சொல்லிட்டு. கர்த்தருக்காக அவர் சொல்றாரு, ராஜ்யத்தின் புத்திரர் 100, முதல்ல 100, 100க்கு 100 பலன் கொடுக்கிறார். சிலர் 60, சிலர் 30 பலன் கொடுக்கிறார். அதுல அடுத்த வசனம் வாசிங்க, 24ஆம் வசனம் முதல் சீக்கிரம். வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார், மனுஷனுக்கு நல்ல விதை விதைத்த மனுஷனுக்கு விதை வந்து சுத்த சோடைய விதைக்க மாட்டாங்க, நல்ல விதையை தான் விதைப்பாங்க. அல்லேலூயா. ஏன்? அந்த விதையில நல்ல பலன் வரணும், நல்ல விதை விதைப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, யாரும் மோசமான விதையை விதைக்க மாட்டாங்க. நல்லா விளைஞ்ச நெல்மணியை 2-3 தடவை காய வைப்பாங்க. நான் விவசாய குடும்பத்தில் தான் பண்ணுறேன்.
எங்க வீட்டுல செய்வாங்க. அடிச்ச நெல்லை அப்படியே கொண்டு போய் அந்த இதில் வைக்கிறது இல்லை, திரும்ப காய போடுவாங்க. காய போட்டு திரும்ப தூற்றுவாங்க. 2 தடவை காய போட்டு தூற்றி 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 மதறு கருக்கா அரைக்கருக்கா எல்லாத்தையும் அப்புறப்படுத்திடுவாங்க. விதை நெல் எப்படி இருக்கும்? நல்ல மணிமணியா முத்தா இருக்கிறது மாத்திரம் விதை நெல்லுக்காக எடுத்து விடுவாங்க. அல்லேலூயா. அதை கெட்டு போகாம ஒரு பாத்திரத்துல, ஒரு மண் பாத்திரத்துல போட்டு அதை பத்திரமாய் வைப்பாங்க. விதை நெல் வித்துக்காக, அதை வித்துன்னு சொல்லுவாங்க. விதைக்க போகிற தானியத்தை என்ன சொல்லுவாங்க? வித்து. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்ப விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். இப்ப அதை கேட்கிறவங்க 100, 60, 30 பலன் கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. வேறு உண்மை சொல்றார், பரலோக ராஜ்யம் தன் நிலத்திலே விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆனா அடுத்த வசனத்துல வேற காரியத்தை சொல்றாரு. கவனிங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? மனுஷர் நித்திரை பண்ணுகிறார். சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். அல்லேலூயா. கேக்குறீங்களா? கண்ணை மூடாதீங்க, கண்ணை திறங்க. இங்க பாரு, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு எதை விதைக்கிறான்? கோதுமைக்குள்ள களையை விதைக்கிறான். அல்லேலூயா. களையை விதைக்கிறான். சீசர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே நல்ல விதைகளோ விதைத்தீர், களை எப்படி வந்தது? களை எப்படி வந்தது? மனுஷன் நித்திரை பண்ணுகையில், ஆவிக்குரியவர்கள் அசதியா இருக்கும்போது, ஆவிக்குரிய மனுஷன் அசதியா இருக்கும்போது, நிர்விசாரமா இருக்கும்போது, கர்த்தரை தேடாமல் இருக்கும்போது, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்காது இருக்கும்போது, பிசாசு என்ன செய்கிறான்? களையை விதைக்கிறான். களையை விதைக்கிறான். சிலருக்கு இப்ப களை தான் நல்லா மேல வருது, பயிரே. சில இடத்துல போனா களைக்கும் பயிருக்கு வித்தியாசம் தெரியாது. அப்ப இதுக்கிடையில உரம் விதைப்பாங்க. உரம், யூரியா, கம்போஸ்ட் இதெல்லாம் விதைச்ச உடனே இந்த களையும் அதை எடுத்துட்டு நல்ல செழிப்பா இருக்கும், நல்ல தூர் பெருசா இருக்கும். நடும்போது ஒரு நெல் 2 நெல் பயிரை சேர்த்து நடுவாங்க. அப்ப அது இவ்வளவு பெருசு இருக்கும், ஆனா களை இவ்வளவு பெருசா இருக்கும் தூர். புரியுதா புரியலையா? களை செழிப்பா இருக்கும். அல்லேலூயா. சிலருக்கு பழக்கம் இல்லாம களை எது பயிர் எதுன்னு தெரியாம களையை பிடிக்கிறதுக்கு மேல பயிர் பிடிக்குவாங்க. அதான் இயேசு சொன்னார், களை ஏற்பட்டீங்க விடுங்க வேண்டாம், அது என்ன செய்யறத விடுங்க, அதுவும் விளையவர விட்டுருங்க. களை விட்டு இப்ப களையை பறிக்கும் போது பயிருடைய வேகம் வந்துடும், அதை நீ பறிச்சிருவ, அது நல்ல பச்சையா இருக்கும், பயிர் மாதிரியே இருக்கும். அதுக்காக வித்தியாசம் தெரியுமா? களைக்கு பயிருக்கு வித்தியாசம். பயிர் சொனையா இருக்கும், இழுத்தா சொனையா இருக்கும். கால்ல உள்ள இறங்கி நிற்கும் போது காலில் ஒரு மாதிரி குத்தும். இல்லையா? ஆனா களை வலுவலு இருக்கும், கலையானது வலுவலு இருக்கும், அதுல சொனப்பு இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் களை வளர்ந்துருச்சு, இப்படி கலையை பறிக்க வேண்டாம், கடைசியில பறிச்சுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல 28ஆம் வசனம் வாசிங்க. அடுத்து அவன் சத்துரு அதை செய்தான். அப்பொழுது வேலைக்காரர் நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போடட்டுமா? உமக்கு சித்தமா இருக்கிறதா? அல்லேலூயா. எஜமான்ட்ட கேட்கிறாங்க, நாங்கள் போய் களையை
அவர் என்ன சொல்றாரு? வேண்டாம். வேண்டாம். களையை பிடுங்கும்போது களையை பிடுங்கும்போது கோதுமை கூட பயிரை கூட வேரோடு பிடிக்கணும். வேரோடு பிடுங்குவீங்க. பிடுங்காதபடிக்கு இலையையும் அறுப்பு மட்டும் அறுப்பு மட்டும் வளரும். வளர விடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அறுப்பு மட்டும் வளர விடுங்க. ஆனா கதிர் வரும்போது தெரியும், நெல்மணி நெல்ல விடும். களை என்ன செய்யும்? களை பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? களையில அந்த வித்து எப்படி இருக்கும்? நெல்லு நெல்ல விளைவிக்கும். களை உருண்டை உருண்டையா இருக்கும். குதிரை மாதிரி குதிராவளி மாதிரி உருண்டையா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுவாங்க நெல்லுக்கு சக்கரை தீர்ப்பாங்க. அது உருண்டை உருண்டையா மணிமணியா இருக்கும். அல்லேலூயா. அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இது களை. அல்லேலூயா. இப்ப களை விளையுது, பயிரோட விட களையும் விளையுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் இதற்கு அதற்கு வித்தியாசத்தை ஒரு நாளிலே காட்டுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. வயல்ல எல்லாம் சேர்த்து விளையும், சேர்த்து விளையுது. அதுதான் சின்னதிலேயே களை எடுத்துக்கலாம். சின்னதிலேயே களை எடுக்கணும். களை எடுப்போம். விவசாயிகள் 2-3 தடவை களை எடுப்பாங்க. ஆரம்பத்திலேயே எடுக்காட்டா களை பயிர் அமைக்குது. எப்படி அமைக்குது? இது செழிப்பாயிரும், அதனுடைய உரத்தெல்லாம் இது வாங்கிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உலகத்துல பார்க்கும்போது இன்னைக்கு களை தான் செழிப்பாரு. களையை போல உள்ள மனுஷர்கள், பாவிகள் செலுத்திருக்கிறார்கள், துன்மார்க்கர் செலுத்திருக்கிறார். துன்மார்க்கர் எப்படி செலுத்திருக்கிறான்? உள்ளை போல செலுத்திருக்கிறான். சங்கீதக்காரர் சொல்றான், துன்மார்க்கன் கணக்கேற்ற நிலத்திலே செழித்து ஓங்கி வளருவதை நான் கண்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பயிரை காட்டிலும், நல்ல பயிரை காட்டிலும், நல்ல வேதவசனத்தை கேட்கிறவர்களை காட்டிலும், விசுவாசியை காட்டிலும் களைகள், துன்மார்க்கர், பாவிகள் செழித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி வாசிங்க. அதுல 37ஆம் வசனம் முதல். அவர் பிரதித்தனமாக நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். மனுஷகுமாரன். நல்ல மனுஷன் படிச்சுக்கங்க. நல்ல விதை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். நிலம் உலகம். நிலம் உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அவைகளை விதைக்கிறவன் சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். பாருங்க, ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தர் செய்யறார். விதைக்கிறது யாரு? மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. நல்ல விதை யாரு? ராஜ்யத்தின் புத்திரர். களைகள், களைகள் யாரு? பொல்லாங்கானுடைய புத்திரர். களை விதைக்கிறவன் யாரு? பிசாசு. சத்துருவாகிய பிசாசு. இப்ப என்ன அது? விளைவு விளைஞ்சிருச்சு, அறுக்க போறோம். அறுக்கிறவங்க யாரு? வேறு தூதர்கள். அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பூமியில அக்கிரமம் பெருகி போச்சு, அக்கிரமம் நிரம்பி போச்சு. நல்லா கவனிங்க. தென்னை மரத்துல முதல்ல ஒரு சின்ன காயா வரும், காலை வரும், காலையில பூ வரும், பூவுல இருந்து சின்ன சின்ன காயா வரும். அப்புறம் அது இளநியா மாறும், இளநீ அப்புறம் தேங்காயா மாறும். தேங்காயை விட்டாட்டா என்ன ஆகும்? தேங்காய் கொப்பரையாகும். கொப்பரை என்ன செய்யும்? அதெல்லாம் காஞ்சிடும். அப்போ நம்ம பறிக்கிறோம்னா தானா காத்துக்கு இருந்துரும். அல்லேலூயா. இதே போலதான் மனுஷனுடைய வாழ்க்கை. நீதிமான் இன்னும் நீதி செய்யட்டும், துன்மார்க்கன் என்ன செய்யப்பட்டிருக்குது? கடைசியில வெளிப்படுத்தல. நீதி செய்யறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், அநியாயம் செய்கிறவன்
செய்யட்டும். அதான் இப்ப எல்லாம் வளருது, எல்லாம் வளருது, பயிரும் வளருது, மழையும் வளருது. நீங்க நல்ல பயிரா வளர்றீங்களா? வசனத்தை கேட்டு வசனமாகிய உரத்தை கேட்டு சத்தா வளருதா? இந்த காத்துல ஒரே முருங்கைக்குச்சி வர இருக்கீங்களா? சிலர் நிக்க மாட்டேங்குது. முருங்கைக்குச்சி வர ஒடிது, ஒரு காக்கா உட்கார்ந்து ஒடிது, அதுக்கு பலன் இல்லை. ஏன்? வசனத்தை சரியா உட்படல. அதான் கேட்கிறவனும் உணர்கிறவன் ரெண்டு காரியத்தை செய்தால் நீங்க நிலைநிற்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் திராட்சை செடி, நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் எண்ணிலே நினைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஆண்டவர்களை நினைச்சிருந்தாதான் கனி கொடுக்க முடியும். நினைச்சிருக்கிற மாதிரி நடிச்சா கொடுக்க முடியும். சொல்ல வருங்களா? தூங்குறவனே எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பது கஷ்டம். பசிக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுத்துக்கலாம். குளிச்சேப்ப வந்தா அவனை சாப்பிட்டு நினைச்சு பிரியாணியை மூட்டு முட்டை தின்னு வந்துட்டான். இதாடா ஒரு 10 பாயசத்தை குடி. சில பாதி வந்தாலும் பரவாயில்ல, குடிச்சுக்கோ. குடி, உள்ள ஊத்து, மூக்கில் அடிக்கும், சும்மனா வந்துடும். சத்தியத்தை கேட்டால் போதாது, கேட்கவும் செய்யணும், உணரவும் செய்யணும். நேரம் கிடைக்கும் போது அதை தியானிக்கணும். இப்போ ராஜ்யத்தின் புத்திரர் நல்லா விளைஞ்சவங்க, நல்ல வசனத்தை கேட்டு உணர்ந்து அதன்படி ஜீவிக்கிறவர்கள், அதை உட்கொண்டவர்கள், அதை தியானிக்கிறவர்கள், அதன்படி நடக்கிறவர்கள் ராஜ்யத்தின் புத்திரர். அவர்களை ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்வாரு? இந்த விளைவை அறுத்துட்டு வாங்கப்பா. அல்லேலூயா. அதான் அங்க அறுவாளை நீட்டுறாரு. நீட்டின உடனே விளைவு அறுப்புண்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களை எங்களை சேர்க்கிறாங்க? எங்க சேர்க்கிறாங்க? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது கலையத்தான் முதல்ல சேர்க்கிறாங்க. வாசிங்க 39 40 வசனம். பிசாசு அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள், கலைகளை சேர்த்து அக்னியால் சுட்டரிக்கிறது போல உலகத்தின் முடிவிலே நடக்கும். அக்னியில யாரை சுட்டரிப்பாங்க? பதறு சாணிப்பாங்க. விவசாயிகள் சொல்லுவாங்க, சாவினா கூட்டிச்சாவி இல்ல, சாவி. சாவினது முழு கறிக்கா, அதுல ஒண்ணுமே இருக்காது, குடியா இருக்கும், உள்ள ஒண்ணுமே இருக்காது, அரிசி இருக்காது. அல்லேலூயா. அவையில என்ன செய்வாங்க? கூட்டி குடிச்சு நிலத்துல எரிச்சு சாம்பலாக்கிடுவாங்க, உரமா போகட்டும். அல்லேலூயா. இல்லைன்னா காத்து அடிச்சுட்டு போயிடும், உரமா போகட்டும்னு சொல்லி எரிச்சிடுவான். அதே போலதான் ஆதலால் கலைகளை சேர்த்து அக்னியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். யார் செய்ய போறா? ஆண்டவர் செய்ய போறார். யார? எதை? கலைகளாகிய துஷ்ட மனுஷரை, ஆண்டவரை அறியாதவர்களை, ஆண்டவரை ஆராதிக்காதவர்களை, பின்மாறி போனவர்களை ஆண்டவர் சுட்டரிக்க போகிறார். அல்லேலூயா. அவர் அன்புள்ள தேவன், நேசிக்கிற தேவன், பாவிகளுக்காய் தன் ஜீவனை கொடுத்தவர். இப்ப என்ன செய்ய போறாரு? கடைசியில என்ன செய்ய போறாரு? கலைய முதல்ல சேர்க்கிறாரு. டேய், முதல்ல கலைய அருங்கடா, கலைய அருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒப்பும் குலைமா இருப்பாரா? வாசிங்க. ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது
18:5 வாசிங்க. திராட்சை செடிகள் அறுப்புக்கு முன்னே ஆ. அறுப்புக்கு முன்னே பூப்புத்து முற்றி காய்கிற காய்கள் ஆ. இருக்கும் போதே காய்கள் பிஞ்சா இருக்கும் போது அவர் அறிவார்களினாலே கப்புக்கவர்களை அறுத்து கொடிகளை அறிந்து அகற்றி போடுவார். பாருங்க சரியா விளையல. இங்க பாருங்க குடிச்சு வயசு வர்றதுக்கு முன்னாலே செத்து போறாங்க. காய் ஒப்பும் கொலைகளை ஆண்டவர் அறிந்து கொடுக்கிறார். துன்மார்க்கத்தில் நடக்கிறவர், தேவனுக்கு பிரியமில்லாதவர்களை என்ன செய்யறாரா? அதனுடைய நாட்கள் வரும் முன்பே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்ப வாசிங்க 5வது. திராட்சை செடிகள் அறுப்புக்கு முன்னே பூ பூத்து முற்றி காய்கிற அறுப்புக்கு காய்கள் முன்னே சிலது விளையறதுக்கு முன்னே படுத்துரும். பாத்தீங்களா? நீக்கா சொரக்கா நல்ல பெருசா விளையறதுக்கு முன்னாடியே படுத்துரும். அது எப்படி இருக்கும்? பிஞ்சிலே படுத்தா எப்படி இருக்கும்? சுமுத்தி போச்சுப்பா. அது வாடி போச்சு, வதங்கி போச்சு, பிஞ்சிலே படுத்தது. சில ஆட்களே சொல்லுவாங்க பயிர் பத்தியா பிஞ்சிலே படுத்து. யார நல்ல மனுஷனை பார்த்து சொல்லுவாங்களா? பிஞ்சிலே படுத்து போச்சு. யாரை பார்த்து சொல்லுவாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. படுத்துச்சுன்னா அப்புறம் எப்படி கீழே விழுந்துடும். அல்லேலூயா. ஆனா சரியா விளைஞ்சு படுத்ததை நம்ம சாப்பிட முடியும். பிஞ்சிலே படுத்ததை சாப்பிட முடியாது. நல்லா இருக்காது, ருசியா இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானா படுத்தது உண்டு, தள்ளி படுத்தது உண்டு மலையாளத்தில் சொல்லுவாங்க. தள்ளி படுத்ததுன்னா என்னது? ஒரு காயை கொஞ்ச நேரம் இப்படி வாழைக்காயை எடுத்துட்டு 2 கையில் வச்சு அப்படியே நினைச்சுங்க, அப்படியே கணிச்சிடும், கொலன்னு ஆயிடும். ஆனா அதை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? படுத்த பழம் சாப்பிடுறது போல இல்லையா? அதான் தானா படுத்ததுக்கு நம்மளா பிசைஞ்சு படுத்ததுக்கு உள்ள வித்தியாசம். இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒப்பும் குறையமா அறுத்துருவேன். அதான் நிறைய பேர் இன்னைக்கு குடிச்சு சின்ன வயசுல சாகுறான். அக்கிரமத்துல குடிச்சிட்டு வண்டியை ஓட்டிட்டு தாறுமாறா ஓட்டி சாகுறான். டெய்லி நம்ம டிவியில பார்க்கணும். தாறுமாறா ஓடின கார், தாறுமாறா ஓடின லாரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் இங்க ஆண்டவர் சொல்றார், நான் ஒப்பும் குறைமா அதை அறுத்து போடுவேன். வாசிங்க 5வது வசனம். திராட்சை செடிகள் அறுப்புக்கு முன்னே பூ பூத்து முற்றி காய்கிற காய்கள் பிஞ்சா இருக்கும் போதே அறிவாளனாலே கப்பு கவர்கள்னா கப்பு முறையும் அந்த கொடிகளை எல்லாம் சேர்த்து அதான் கப்பு கவரு. அது நாட்டு பாசை. வாசிங்க. அறுத்து கொடிகளை அறிந்து அகற்றி போடுவார். கொடிகளை அகற்றி கொடிகளை அறிந்து கொடிகளை அகற்றி சந்தரமா வெட்டி சில கொடிகள் தேவையில்லாத கொடிகள் நம்ம வீட்டில் சுற்றி படத்துக்கு அதை என்ன செய்வோம்? அதை முழுசா வெட்ட மாட்டோம், சக்கு முக்கமா வெட்டி போடுவோம். அல்லேலூயா. அதை அகற்றி போடுவா. அல்லேலூயா. இதுதான் கலைகள். கலைகளை முதலாவது சுட்டெடுப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் வாசிக்கும் போது முதலாவது எதை அறுப்பாரா? பூமி பலன்கள் முற்றிவிட்டது. ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், அதான் அவருடைய பலன்கள். பூமியில அவர் விதைச்ச விதைகள் முற்றிக் கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் கஷ்டத்தோட, போராட்டத்தோட, பிரயாசத்தோட, ஆண்டவரே நான் உம்முடன் வருகிறேன், ஆண்டவரே உம்மட்டை வருகிறேன், ஆண்டவரே அல்லேலூயா, என்னை சேர்த்துக் கொள்ளும் ஆண்டவரே. வெளிப்படுத்தல் கடைசியில் சொல்லி இருக்கிற ஆவியும் மனவாட்டியும் வாயிருக்கிறார்கள், கேட்கிறவனும் வாயிருப்பானாக. வாசிங்க. பக்கா வசனம் சொல்லிட்டு வாசிங்க. வெளிப்படுத்தல் 22:15.
என்கிறார்கள். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார். மணவாட்டியை போல மாறினவர்கள். இயேசு கிறிஸ்து மணவாளனாக இருக்கிறாரு, மணவாட்டியாய் மாறினவர்கள். ஆண்டவரே நீங்க வாங்க. பரிசுத்த ஆவியானவர்கள் சொல்றாரு, நீங்க வாங்க வாங்க, நான் பெண்ணை ஆயத்தப்படுத்திட்டேன், கல்யாணம் நடத்தலாம். பெண் ஆயத்தமாயிருச்சு, கல்யாணம் நடத்தலாம். அதான் ஆவி. ஆவின்னு என்னது? ஆவியானவர். அவர் சொல்றாரு, மணவாளனாகிய இயேசுவே வாங்க. மணவாட்டி சொல்றாங்க, மணவாட்டி நான் ஆயத்தப்பட்டுட்டேன், வாங்க. வாசிங்க திரும்ப. ஆவி மணவாட்டி வா என்கிறார்கள். ஆவி மணவாட்டி வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பார்கள். கேட்கிறவனும் வா என்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நல்லா விளக்குறியா? விளக்க மணிய என்ன செய்வாங்க விவசாயிங்க? அதை பறிச்சு கொஞ்சம் கசக்கி பார்ப்பாங்க. அது பச்சை அறுத்தா என்ன ஆகும்? நசுங்கும். ஆனா முழுசா நல்ல விளைஞ்சதை என்ன செய்யும்? நசுங்காது, உடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒன்று நசுக்கி பார்த்தாங்க, நீ உடையலையா? ஊழியக்காரர் நசுக்கி பார்த்தா விரண்ணை என்ன போட்டு நசுக்கிறார். நீ விளைஞ்சிருக்கா? நல்லா விளைஞ்சிருக்கியா? முழுசா விளைஞ்சிருக்கியா? அல்லேலூயா. முழுசா விளைஞ்சிருக்கான்னு ஆண்டவர் பார்ப்பார். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். இவைகளுக்கு பின்பு ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். அல்லேலூயா. பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. நீ விளைஞ்சிருக்கையா? நீ விசுவாசத்தில் தேறினவளாய் இருக்கிறாயா? வசனத்தை கேட்டு உணர்ந்து அதன்படி வளர்ந்து இருக்கிறாயா? விளைந்த மணியா இருக்கிறாயா? உன்னை மண்டல சாலையாகிய தம்முடைய பொக்கிஷ சாலையாகிய பரலோகத்தில் சேர்ப்பதற்கு நீ தகுதியுள்ளவளாய் மாறி இருக்கிறாயா என்பதை கர்த்தர் சோதித்து அறிந்து உன்னை என்ன செய்யறாரு? தன் பொக்கிஷ சாலையில் சேர்க்கிறார். விளைந்த மணிகளை எங்க கொண்டு போய் சேர்க்கிறாரு? தன்னுடைய பண்டக சாலையில. அல்லேலூயா. அதனை அவியாத அக்கினியிலே சுட்டரிப்பார். விளைந்த மணிகளை அவர் என்ன செய்யறாரு? நல்லா தூற்றுகிறார். தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறது. என்ன இருக்குதா? தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறது. அவர் தம்முடைய களஞ்சியத்தை நன்றாய் விளக்கி அதை தூற்றி என்ன செய்யறாரு? பதற விளக்குறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பதரை விளக்குகிறார், சாவியை விளக்குகிறார், தேவையில்லாத விளக்குகிறார். இப்ப எல்லாம் ஒண்ணாம கூட்டத்தில் பயந்தா போட்டு சிலது ஆண்டவர் ஒரு நாளில வரும்போது என்ன செய்யறாரு? பதரை விளக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மல்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? அன்று 17-18 வசனம் வாசிங்க. 1106ஆம் பக்கம், 3ஆம் அதிகாரம் 17-18 வசனம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். அந்த விளைந்த மணிதான் சம்பத்து. நான் நீங்களாக தான் அந்த சம்பத்தாய் ஆண்டவர் பார்க்கிறார். சம்பத்து என்ன? பொக்கிஷமாய் நான் இம்மட்டும் பாதுகாத்தது, நான் உயிரை கொடுத்து வளர்த்தது, கல்வாரி சிலுவையிலே உயிரை கொடுத்து வளர்த்த இந்த மணியை நான் சேர்ப்பேன். வாசிங்க. அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அல்லேலூயா. வித்தியாசத்தை, நீதிமானுக்கும் அநீதிமானுக்கும், துன்மார்க்கனும்
உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டப் போகிறார். இன்னைக்கு வேலை தான் முக்கியம். நிறைய பேருக்கு வேலை முக்கியம், ஆலயம் முக்கியம் இல்லை, ஆராதனை முக்கியம் இல்லை. ஓடுறாங்க எதுக்கு? குறிச்சான் வயிற்ற வளர்க்கறதுக்கா? இல்லையா? அந்நாளில் வித்தியாசத்தை காட்டுவார். என்னை ஆராதித்தவர்கள், எனக்கு பயந்தவர்கள், என் சொல்லை கேட்டவர்கள், வசனத்துக்கு கீழ்ப்படித்தவர்கள், அவர்களுக்கு கர்த்தர் சம்பத்தாய் சேர்க்கப் போகிறார். என்னுடைய சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. மோசே கூப்பிட்டார், ஆரோனோட சேர்ந்து விக்கிராராதனை செய்தவர்கள் ஜனங்களை நோக்கி கூப்பிட்டார். தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் இங்கே வரட்டும். அல்லேலூயா. தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் இங்கே வரட்டும். கூப்பிட்ட உடனே லேவியர்கள் எல்லாம் அவருடைய பட்சத்தில் வந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்கக்கூடிய அவருடைய பட்சத்தில் வந்தார். மற்றவங்க யாரும் வரல. நீ யாருடைய பட்சத்தில் நிற்கிறாய்? நீ எந்த பக்கத்தில் நிற்கிற? லெஃப்டா ரைட்டா? வலது பக்கத்தில் நிற்கிறாயா, இடது பக்கத்தில் நிற்கிறாயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சம்பத்தை சேர்க்கிற நாளிலே நீங்க எந்த பக்கம் நிற்பீங்க? அவருடைய வலது பக்கத்தில் எத்தனை பேர் நிற்பீங்க? இடது பக்கத்தில் எத்தனை பேர் நிற்க போறீங்க? ஆண்டவர் ஒரு அறிவாளை காட்டுகிறார். அறுக்க போகிறார். பூமியின் விளைவு முதிர்ந்தது. பூமியின் விளைவு முதிர்ந்தது. ஒரு கூட்டம் அக்கிரமத்திலே விளைஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அநீதியிலே விளைஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அதர்மத்திலே விளைஞ்சு கொண்டு இருக்கிறான். ஒரு கூட்டம் நன்மை செய்கிறதுல, நீதி செய்கிறதுல, சத்தியத்தை கேட்பதில், கர்த்தருக்காய் ஜீவிப்பதிலே விளைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. விளைவு முற்றப் போகிறது. விளைவு முற்றிக் கொண்டிருக்கிறது. விளைவை அழுகப் போகிறார். தன்னுடைய களஞ்சியத்தை சேர்க்கப் போகிறார். நீ எந்த பக்கம் இருக்கிறார்? பதறா இருக்கிறியா? அல்ல நல்ல விளைஞ்ச மணியா இருக்கிறியா? தனியாவை போல இருக்கியா, கடுகு போல இருக்கியா? நல்ல விளைஞ்சிருக்கிறியா? உன்னை அமைக்க பார்த்தா சோடையா இருக்கா? என்ன பண்ண நான் இப்படி அதான் சோடை. 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கியா? சத்தியத்தை சொல்றியா? இயேசு நல்லவர்னு மற்றவங்களுக்கு சொல்றியா? அல்லேலூயா. உன்னை ரட்சித்த தேவனை மகிமைப்படுத்துகிறாயா? உன்னை அழைத்த தேவனுக்கு உண்மையா இருக்கிறாயா? விளைந்த மணிகளாய் மாறு. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்கும். கர்த்தர் வருகிறார். தமக்குரியவர்களை சேர்க்க வருகிறார். எல்லாத்தையும் இல்லை. முதல்ல என்ன செய்யறாரு? முதல்ல ஒரு அன்பு, அதுவாக மீட்கிறார். எது சேர்க்கப்படுது? பூமியிலே விளைந்த, கணக்கென்று விளைந்ததை அவர் சேர்க்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நெற்றியில நாமம் போட்டவங்க இல்ல, குறியிட்டவர்களை தொடாது. அவங்க யாரு? அவங்க தான் ஜெபிக்கிறவங்க. அவங்க மேல அடையாளம் போடு. நெற்றியில அடையாளம் போடு. மற்ற 60 வெட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலம் வரப்போகிறது. சொல்லி சொல்லி நாட்கள் முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. நெற்றியில அடையாளம் போட்டவர்களை ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். ஆண்டவர் அவர்களை தெரிந்தெடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 9ஆம் அதிகாரம் 5-6 வசனம். முதியோரை வாலிபரையும் கன்னிகையையும் குழந்தைகளை வெட்டுங்க. எல்லாத்தையும் எதிர வரவ எல்லாத்தையும் வெட்டு. அடையாளம் போடப்பட்டிருக்கிறவர்கள் மாத்திரம் தொடாத. என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று காதுகள் கேட்க சொன்னார். அல்லேலூயா. நெற்றியிலே ஒரு கூட்டத்தை ஆண்டவர் அடையாளம் போடுகிறார். இவங்க தான் ஆண்டவருக்கு பயந்தவங்க. இவங்க தான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவங்க. இவங்க தான் ஆண்டவருடைய வார்த்தையை உணர்ந்தவர்கள்.
தேவனை மாத்திரம் ஆராதித்தவர்கள். அல்லேலூயா. உலகத்துக்கு பின்னால போகாமல் தான் விரும்பின இஷ்டப்படி நடக்காதபடி தன்னை காத்துக் கொண்டவர்கள். அவர்களை கர்த்தர் அடையாளம் இருக்கிறார். தூதனை கொண்டு சொல்ற மைக்கோட எடுத்துட்டு போய் நெற்றியில அடையாளம் போடு. பார்த்தா கோயிலே கட்டி வச்சிருக்கான் நெற்றியில. நெற்றியில இப்படி போட்டு அதுல இது போட்டு அந்த போட்டு எத்தனை இது நெற்றியில ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவருடைய நாமம் இருக்குதா? நெற்றியில ஆண்டவருடைய அடையாளம் இருக்குதா? பாப்பார். ஜெபிக்கிறியா? கண்ணீர் வடிக்கிறையா? தினந்தோறும் ஜெபிக்கிறையா? அழிந்து போற ஆத்மாக்களுக்காக கண்ணீர் வடிக்கிறவங்க அடையாளம் போடு. நெற்றியில இயேசுவின் ரத்தத்தை போடு. அல்லேலூயா. இந்த ரத்தம் தெளிக்கப்பட்டவங்களை விட்டு மற்றவங்களை தான் விட்டு நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அதுதான் அறிவாரை ஆண்டவர் காட்டுகிறார். பூமியை ஆண்டவர் நியாயம் தீர்க்க வேண்டிய காலம் வருகிறது. இதோ யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுவீர்கள். மூன்றாம் உலக யுத்தம் வரப்போகிறது. மூன்றாம் உலக யுத்தம் வரப்போகிறது. ஆண்டவர் பல யுத்தங்களை சொல்லியிருக்கிறார். இன்னும் 2 யுத்தங்கள் பாக்கி இருக்கு. அர்மகதோன் யுத்தம், 1000 வருஷ அரசாட்சிக்கு பிற்பாடு கோகு மாகோகு யுத்தம். அல்லேலூயா. சரி, அதெல்லாம் விளக்க நேரம் இல்லை. அப்போ இந்த மூன்றாம் உலக யுத்தத்துக்காக ஒவ்வொரு நாடும் தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறான். ஒரு குண்டு போட்டால் போதும். மெட்ராஸ் புடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரே ஒரு குண்டு, அணுகுண்டு போட்டால் போதும். நல்ல வெயிட்டா 1000 கிலோ 1 டன் போட்டால் போதும். மெட்ராஸ் எப்படி இருக்கும்? உருகி போகும். எல்ஐசி பில்டிங் இருக்காது, மரம் செடி கொடிகள் இருக்காது. ஒரே ஒரு குண்டு போதும். அல்லேலூயா. பாகிஸ்தான்காரன் எல்லாத்தையும் பார்த்து வச்சிருக்கிறான். எங்க போட்டா எங்க அதிகம் ஆள் இருக்குது, இங்க கல்பாக்கு இருக்குது, இங்க ஆவடி இருக்குது, எல்லாம் கம்பெனிகள் வச்சிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா நாடுகளும் அணுகுண்டு தயார் பண்ணி வச்சிருக்கு. எது? மிருகங்களை அழிக்க இல்ல, யாரை அழிக்க? மனுஷன் கொள்ளுவது. ரஷ்யா தயாரா இருக்குது, ஐரோப்பா தயாரா இருக்குது, அமெரிக்கா தயாரா இருக்குது. யார் முதல்ல போடுவா? முதல்ல போட்டா நான் போடுவேன். அல்லேலூயா. ரஷ்யாக்காரன் சொல்றான், நாங்க எல்லாரும் செத்துட்டாலும் சரி எங்க கம்ப்யூட்டர் ரெடியா இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் தானா ஆன் ஆகும். தானா அதே பட்டன் அமைச்சு அதே யாரெல்லாம் அவங்களுக்கு விரோதமா செஞ்சாங்களோ அவங்க நாட்டுக்கு நேரம் பறந்து போவோம். எத்தனை கிலோமீட்டர்னாலும் சரியா என்னது பறந்து போவோம்? அது உண்டு. அல்லேலூயா. ஏவுகணைகள் பறந்து போய் அடிக்கும். கர்த்தர் அதெல்லாம் தடுத்து வச்சிருக்கிறார். சோதோமரை பட்டணம் ஆபிரகாம் கடைசியில கேட்டான், 10 நீதிமான்களாக இருந்தா அந்த பட்டணத்தை அழிப்பீரா? இல்ல, அழிக்க மாட்டேன். 10 நீதிமான்கள் சில பட்டணத்துல இருக்கிறதுனால ஆண்டவர் அழிக்காம வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியில் ஆண்டவர் அறிவாளை நீட்ட போகிறார். உலகத்தின் அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுத்துட்டாங்க, அப்புறம் அந்த வயலுக்கு போவாங்களா? அந்த விவசாயி போய் பார்ப்பானா? விளைய பார்ப்பான். அறுத்துட்டாங்கன்னா அடுத்து எப்ப விதைக்கலாம்? அல்லேலூயா. அறுத்துட்டா அந்த உலகம், இந்த உலகத்தை நரகமா மாறும், தீக்கிரையாக்க போகுது. எல்லாம் கண்டுபிடிச்ச வெடிகுண்டுகள் வெடிச்சு எல்லாம் குழம்பாகும். குழம்பு ஒதுக்கிற குழம்பு மாதிரி மாறப்போகுது. எல்லா கட்டடங்களும் மண் செடி கொடிகளும் அப்படியே உழுத தண்ணியில உழுதுட்டு பரம்படிப்பாங்க பார்த்தீங்களா? தண்ணியில உழுவாங்க. இதே போல இந்த உலகம் மாறப்போகிறது. பிரியமான சகோதரே சகோதரி, தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. நீ நற்குல திராட்சை செடியாய், நல்ல விதையாய், மணியாய், வித்தாய் மாறுவதற்காக கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. போறவங்க போகட்டும், விழுகிறவன் விழுகட்டும், சாகிறவன் சாகட்டும். நான் என்
என்னுடைய சம்பத்தாய் மாறுவேன். நான் உலகத்தோடு அழிவதற்கு அல்ல, கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்தது. உனக்காய் ரத்தம் சிந்தி மீட்ட இயேசு அவர் சீக்கிரமாய் இந்த உலகத்திற்கு ஒரு முடிவை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் வரப்போகிறார். நாம் எழுந்திருப்போம். ஆண்டவருடைய வசனத்திலே நம்மை நாமே ஒப்புக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அறிவாளை நீட்டப் போகிறார். உலகத்தின் முடிவு சம்பவிக்கப் போகிறது. இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். முடிவு உடனே வராது, ஆனாலும் முடிவு சம்பவிக்கப் போகிறது. இன்னும் கொஞ்ச நாள் கர்த்தர் உனக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். மனம் திரும்பு, மனம் மாறு, ஆண்டவருடைய சமூகத்தில் திரும்பு, முழுமையாய் திரும்பு, முழுமையாய் விட்டுக்கொடு. நீ 100% மாறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 100 பலனை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். 100 பலனை எதிர்பார்க்கிறார். 100 விளைந்த நல்ல பலனாய் மாறுவதற்கு உன்னை ஒப்புக்கொடு சகோதரனே, சகோதரி. காலம் நிறைவேறிற்று. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனதுருடைய சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னவர் இன்றைக்கு தன் பலனை, தன்னுடைய விளைவை அறிக்கப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நற்குல திராட்சை செடியாய் நீ அவரை திருப்தி கொடுக்கிறவர்களாய், நல்ல ரசத்தை கொடுக்கிறவர்களாய், நல்ல கனியை கொடுக்கிற பயிராய் மாறுவாயாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah.
நம்மை அழைத்த நோக்கத்தை நாம் நினைத்து பார்ப்போம். ஏதோ ஒரு சாதாரண ஒரு அழைப்பாக அழைக்கவில்லை. நிறைந்த மணிகளாய் காணப்பட தன்னுடைய களஞ்சியத்தில் உன்னை சேர்க்க, தன்னுடைய பொக்கிஷ சாலையில் உன்னை சேர்க்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒப்புக்கொடு தேவனுடைய பிள்ளையே, ஒப்புக்கொடு அருமையான சகோதரனே, சகோதரியே. ஆண்டவரே, இன்னும் என்னில் பதறாய் இருக்கிற காரியங்களை எடுத்து போட்டு நிறைந்த அனுபவங்களாய், சித்திப்பான அனுபவங்களாய், என் எஜமானனை சந்தோஷப்படுத்துகிற அனுபவங்களாய் நான் காணப்பட உதவி செய்கிறார்கள். உலகத்தோடு சேர்ந்து ஓடாதபடி ஹல்லேலூயா தேவனுடைய களஞ்சியத்தின் பொக்கிஷம், தேவனுடைய சம்பத்தாய் மாற கர்த்தர் எனக்கு உதவி செய்ய என்று கேளு. அவருடைய விலையேற பெற்ற சம்பத்தாய் மாற என்னை ஒப்புக்கொடு. கர்த்தருடைய மாற்றுவார், அவருடைய வார்த்தையினாலே மாற்றுவார், அவருடைய ஆவியினாலே மாற்றுவார். அவருடைய முகப்பிரகாச உண்மையை உதிக்கிறார். உன்னை பிரகாசிக்கிற தேவன் அவர்தான். உன்னை விலையேற பெற்றவரை மாற்றுகிறவர் அவர்தான். அவருடைய சமூகங்களோடு இருந்தால் போதும், உன்னை மாற்றுவார். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. கர்த்தருடைய மாற்றுவார். தன்னுடைய விலையேற பெற்ற சம்பத்தாய் அவர் மாற்றி உன்னை தன் களஞ்சியத்தில் சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தோடு அழிந்து போகாதபடி கர்த்தரை தெரிந்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்மை போல நம்முடைய குடும்பத்திலும் தேசத்தில் உள்ளதான அழிந்து கொண்டு இருக்கிற அநீதியின் பலனாய் இருக்கிறவர்களை ரட்சிப்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரா, 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 சோதரா. வட இந்திய ஜனங்களை ரட்சிக்கப்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரா, சோதரா, சோதரா. நம்முடைய அதிகாரிகள், ஆளுகிறவர்கள், எல்லா முதல்வர்கள், கவர்னர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகளை ரட்சிக்கப்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரா, சோதரா, சோதரா. எல்லா நீதிபதிகளை ரட்சிக்கப்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரா, 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 சோதரா. அல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே, நம் மனமகிழ்ச்சி நல்ல நாளுக்காக உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, தகப்பனே, இந்த ஆண்டவரே ஆராதனையில தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவான கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. பாடல்களை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே, துதி ஆராதனை பொருட்படுத்திக் கொண்டீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, சாட்சிகளை எழுப்பி தந்தீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரையா. சிறு பிள்ளைகளுடைய வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோட பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இந்த அப்பா நிலம் என்கிறது உலகம் என்று பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா நல்ல விதையை விதைக்கும்படியாய் இந்த உலகத்திலே நீர் வந்தீர் ஆண்டவரே. விதையை விதைத்தீர் ஆண்டவரே. அது நல்ல கனி கொடுக்கும், அது விளையேற பெற்ற முத்துக்களை கொடுக்கும் என்று நீர் காத்திருந்தீர் ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. அதோடு சேர்ந்தது கலைகளும் முளைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் தூங்குகிற நேரத்திலே, நாங்கள் சோர்வாய் இருக்கிற நேரத்திலே ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே அப்பா பயிர் விளைய செய்ய விடாதபடிக்கு கலையும் சேர்ந்து அதில் விதைக்கப்பட்டு இருக்கிறது அப்பா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் கலைகளாய் மாறி போகக்கூடாது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. நல்ல விளையேற பெற்ற மணியாய் ஆண்டவரே நீர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நீர் ஆண்டவரை விளைந்த அப்பா கதிர்களை அறுக்கும்படியாய் கையிலே அருவாளோட வந்து நிற்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஐயா. முடிவு இந்த உலகத்துக்கு வந்து விட்டது அப்பா. எங்கு பார்த்தாலும் அழிவு, எங்கு பார்த்தாலும் பயங்கர ஆபத்து சம்பவங்கள். அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீ சேர்த்து கொண்டே இருக்கிறீர்கள் கர்த்தாவே. அப்பா நாங்களும் ஆண்டவரே அப்பா கலையாய் மாறி போகாதபடி நல்ல முத்துக்களாய் மணியாய் ஆண்டவரே உடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாய் சேர்க்கப்பட கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க அப்பா. எஸ்அப்பா ஸ்தோத்திரம். ஒரு நாள் நீங்க வந்து கலையை சேர்த்து அதை அக்கினியில சுட்டெரிக்க போறீங்க. நாங்க ஆண்டவரே அந்த கலையாய் ஆண்டவரை சுட்டெரிக்கப்படுகிறவர்களாய் காணப்படக்கூடாதப்பா. எங்களை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுங்கப்பா. நீங்க எதிர்பார்த்திருக்கிற விளைச்சல் எங்கள்கிட்ட காணப்படணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரையா, ஸ்தோத்திரையா. கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரையா. எங்க பார்த்தாலும் அநீதி, எங்க பார்த்தாலும் பயங்கர
எவ்வளவு சுதந்திரமாய் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோமே ஆண்டவரே ஸ்தோத்திரையா. இதையெல்லாம் நாங்கள் விட்டு விடாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே பயத்தோட பக்தியோட வைராக்கியத்தோட கர்த்தரை தேடணும். வாரத்துல ஒரு நாள் அது கூட எங்களால வர முடியலப்பா ஆண்டவரே. பைபிள் ஸ்டடி நிறைய பேர் இப்ப வரதில்லை, உபாச ஜெபம் இல்ல ஆண்டவரே. இப்படி உலகத்துக்கு பின்னாடி நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க, அழிவை தேடி ஓடிட்டு இருக்காங்க ஆண்டவரே. எசப்பா இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் ஆண்டவரே எங்களை மாற்றுங்க. எப்போதும் வேதத்தை நேசிக்க, எல்லா ஜெபங்களிலும் பங்கெடுக்க, கர்த்தரோடு இசைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, தாழ்த்துகிற ஐயா. கொண்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஏதோ வந்தோம் போனேன் இல்லப்பா, கடமைக்கு இல்லாண்டவரே முழு இருதயத்தோட கர்த்தரை தேடி உங்களுடைய ராஜ்யத்துக்கு வந்தடைய கர்த்தரைகள் உதவி செய்ய. எங்களோட பேசின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா சிறியோர் பெரியோர் வாலிபர் முதியோர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னைக்கு வராதவர்களுடைய கர்த்தர் உணர்த்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஊழியத்தை இன்னும் ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வருகை நாளிலே நாம் அவருடைய சம்பத்தாய் காணப்பட உதவி செய்ய போறபடியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உங்கள் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் பாராட்டுங்கள். ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. Hallelujah.